நாங்க எங்க ஊருக்கு தளபதியோடைய நேமே வச்சிருக்கோம், சி ஜோசப் விஜய் சாலைன்ட்டு. அதுக்கு நாங்க எல்லாருமே உண்மையா வச்சிருக்கோம். நாளைக்கு அது திறப்பு விழா இருக்கு, நிறைய பேர் வராங்க. தளபதி மேபி வருவார்னு நினைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையும் அவர் வரணும், எங்க பூமியை ஒரு முறை பார்க்கணும், எங்க மக்கள் கூட பேசணும். மகனே, நான் பெற்ற புள்ளியே, நான் பெற்ற புள்ளன்னு தான் நினைச்சேன். இந்த பருந்தூருக்கு எல்லாம் வந்தோம், எல்லாம் பார்த்தோம், எல்லாம் உள்ள வந்து பார்த்தோம், செய்தோம், கொண்டோம். அந்த நன்றியை மறக்காத, எங்களுக்கு நல்ல நன்றி கொடுத்துக்கிறேன். இந்த நன்றி கொடுத்ததுக்கு நீ வரணும், எங்களை வந்து பார்க்கணும். எங்கள ஒருத்தரா, எங்க கூட பிறந்த ஒருத்தரா, இந்த மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற ஒருத்தரா, எப்படி கடவுளுக்கும் மேலதான் அவரை நாங்கள் பார்க்குறோம். எங்க ஊருக்கு அவர் வரணும், அவருக்கு நாங்க நேர்ல நன்றி சொல்லணும், நாங்க செய்யணும். நாங்க ரொம்ப அவர் வரணும், அவருக்கு நாங்க நன்றி செய்யணும். அடுத்த வர சந்ததிங்க எல்லாமே இந்த ஊர்ல வாழ போறன்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவோங்க. நாங்க நிம்மதி பெருமூச்சு விடுவோம். எங்க ஊர் எங்களுக்கு கச்சிருச்சு அப்படின்ட்டு. இதுக்காகவே அவர் ரொம்ப மனசார வேண்டி நன்றி கொள்கிறோம், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். காமராசர் அண்ணா அறிஞர் போல இவர் ஒரு எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர். விஜய் சார், உங்களுக்கு வணக்கம். பட்டம்மாள் வணக்கம். நல்ல வாழ்க, நல்ல நன்மை. விஜய் சார் எல்லாம் நாங்க 2.5 வருஷம் 5 வருஷம் 3 வருஷத்துக்கு பாடுபட்டோம். விஜய் சார் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு எல்லாம் வரும்னு சொன்னாங்க சார். உன் நன்றியால நீ பருந்தூர் சைடு அங்க பார்த்தோம் உங்களை. அங்க நல்லா வணக்கம் கொடுத்தோம், நல்லா வாங்கி சொன்னோம், நல்லா பெருமையா பேசணும். நீ அம்மா நான் வந்துட்டேன், உங்களுக்கு இதுவேல்ட்டு உங்களுக்கு பயம் கிடையாது, உங்களுக்கு ஏர்போர்ட் வராது, நான் ஏர்போர்ட்டை தடுக்கிறேன், இது ஒன்னா தடுக்கலாம், ஒன்னா அப்புறம் பாரு, எனக்கு நன்றி செய்துங்கன்னா உங்களுக்கு நன்றி செய்வேன். அதே மாதிரி விஜய் சார் வராதுன்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப வாழ்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு நன்மை கொடுத்த, எனக்கு நல்ல வாழ்க்கை செய்த. இந்த ஊர்லயே யாமியா செத்தான், என் மாமியா செத்தான், என் மாமனா செத்தான், என் புள்ள செத்தான். இந்த மண்ணிலே எனக்கு போட்டுக்கணும் நான் ஆயுதேன். யாரும் நன்றி சொல்ல. இன்னைக்கு நீ வந்த பேர் விண்டி சார், நான் இந்த மண்ணுக்கே போவேன். ரொம்ப நன்றி. இந்த ஏகனாபுரத்துல ஏர்போர்ட் கேன்சல் ஆச்சுன்னு எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சார் அறிவிச்சது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போ இதெல்லாம் பாதிக்கப்படுற ஏரியா நீங்க கண் கூட பாருங்க. இப்போ இருக்க இந்த ஏரி நீர்பிடிப்பு அதிகப்படி இந்த அளவுக்கு நீர்பிடிப்பு வரும் மழை பெஞ்சா. இது பேஸ் பண்ணி தான் இந்த கிராமத்தோட கழனிங்கள்லாம் இருக்கு. எங்க கழனிங்கள்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது மாதிரி 3 ஏரி இருக்குங்க. இது ஒரு ஏரி ஒண்ணு. அந்த கழனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏரி ஒண்ணு கவர் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்த வழி ஒண்ணு ஃப்ரண்ட்ல இருக்கு. ஊரோடைய ஃப்ரண்ட்ல 1.5 கிலோமீட்டர் அந்த ஏரி. அப்படியாப்பட்ட 3 ஏரிகளை இது பண்ணிதான் இந்த ஏர்போர்ட் வருது. எங்க வீட்டுக்கு மேலதாங்க ரன்வேவே வருது. எங்க வீட்டுக்கு மேல ரன்வே வருது. அது எப்படி சொல்றது, என் வீட்டை விட்டுட்டு நான் ரோடு மேலே பார்த்து தூங்குவேன். என் வீடே போயிடுச்சுன்னா நான் எதுக்காக இந்த ஊர்ல இருக்கணும்? என் ஊரும் போகுது, என் வாழ்வாதாரம் போகுது, என் படிப்பு, நான் படிச்ச படிப்பும் எனக்கு அந்த ஃப்ரம் அட்ரஸ்னு ஒன்று வரும், 146 தாங்கல் ஸ்ட்ரீட் ஏகனாபுரம்ட்டு. அந்த அட்ரஸே இல்லை. நான் எந்த ஊர்ல போய் வாழ்வேன்? நான் ஒரு இடத்துல போனா ஒரு ரூம் ரெண்ட் கூட 10,000 கம்மி கிடையாது. அங்க போனாலும் ஒரு வீட்டு வசதிக்கு, தண்ணி கேனுக்கு, அந்த இதுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் காசு தான். அந்த காசு இந்த வீடு முடிச்ச இப்ப எங்க ஊரை தகர்த்த உடனே கொஞ்சம் கொடுப்பாங்க காசு. அது எத்தனை நாளைக்கு வரும்? என் ஊரே போயிட்டு நான் எங்க போயிருப்பேன்? ஏகனாபுரத்துல ஏர்போர்ட் வரப்போது சொல்லியிருந்தாங்க. சுத்தி எல்லா ஊர்லயுமே காசு வாங்கிட்டாங்க. இங்க மட்டும் வாங்காம ரொம்ப 1100 நாள் 200 நாள் கிட்ட போராடி இருக்கீங்க. இப்போ எந்த கட்சியுமே திமுகவும் பண்ணல, அதிமுகவும் பண்ணல. விஜய் சார் வந்த 100 நாள்ல பண்ணியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அவர் எங்க ஊருக்கு வாக்கு கொடுத்தாரு. பருந்தூர் விமான நிலையத்தை மாத்தி உங்களுக்கு நான் அது வராத மாதிரி நான் பண்றேன்னு சொன்னாரு. எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. அந்த உத்தரவாதத்தை 100 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. நாங்கள் 1200 நாள் போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு எந்த கட்சிக்காரும் எந்த இதுவும் சொல்லலை. நாங்களும் வாழ்வாதாரத்தில் ஏழ்மையான குடும்பம் தான். இருந்தாலும் இந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் எப்படி வேற ஊருக்கு போகிறது?
நாங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவோம், இருந்த ஊர்லேயே எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரில் போனால் எங்களை யார் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம். ஆனாலும் விஜய் அண்ணா வந்தார், எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல் இந்த ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் எங்களுக்கு பருந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிட்டாரு. அதுக்காக நன்றி சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனாலும் இன்னும் அவர் ஆட்சியில் நல்ல 100 நாள் அவரோட 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது? நல்லா இருந்தது. அவருடைய 100 நாள் ஆட்சி நல்லா இருந்தது. மக்களுக்கு நிறைய செஞ்சாரு. இனியும் மக்களுக்கு நல்லா செய்யணும். வருகிற ஆட்சியில அவருக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கணும், நல்ல ஆசீர்வாதம் இருக்கணும். திமுக வந்து கடந்த தேர்தல் அறிக்கையில கூட ஏன்னா வந்து இங்க ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டதா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஆமா. ஏன்னா 5 வருஷம் அவங்க அதை பத்தி பேசவே இல்லை. இவர் வந்த 3 மாசத்துலயே உங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்களால பொறுக்க முடியலங்க. எப்படி சொல்றது, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாங்க எல்லா இடத்துலயும். அது உண்மைதான் போல. இன்னைக்கு நேத்து தலைவர் வந்து சட்டசபையில வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு. ஏர்போர்ட் கேன்சல்னு சொன்னது டிஎம்கே இப்போ தலைவர், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வாங்கி போட்டிருக்காரு இதை சுத்தி ஒரு ஏக்கருங்களை, பல ஏக்கருங்களை பினாமி மூலமாவே வாங்கி போட்டிருக்காங்க அவங்க. அதனால அவங்களால அந்த எரிச்சலை தாங்க முடியல. அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்களாலேயே எரிச்சலை தாங்க முடியல. என் ஊர் எப்படி சொல்றது, என் உயிர் நாடி என் ஊர். அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஏரியும், 13 கிராமம் சுத்தி இருக்குங்க. 13 கிராமம் போறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அது வந்து அவங்களால எப்படி சொல்றது, அதை ஜாலியா கொண்டாடுறாங்க. போன 5 ஆண்டுல அதை நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நாங்க படுற அவஸ்தையெல்லாம் கேட்டு 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 ஒரு குளிர்ச்சியா இருந்தாங்க அவங்க காதுக உட்பட. இன்னைக்கு அது கேன்சல் உடனே அதை அவங்களால தாங்க முடியல. சுட்டு தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்தி விட்ட மாதிரி அப்படியே எரியுது. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு, 3 சிலிண்டர் தான் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தருவாரு, அதுவும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு வந்து பருந்தூர் விமான நிலையத்தையே மாத்தி தந்தாருன்னா சிலிண்டரை எங்களுக்கு மாத்தி தருவாருன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு இன்னும் செஞ்சாலும் செய்யலனாலும் அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, மரியாதை இருக்குது. காமராசர், அண்ணா, அறிஞர் போல இவர் ஒரு எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர். மீண்டும் மீண்டும் நல்லா போய்கினே இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். நாட்டுல இன்னும் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்ல பேர் அவரே பிடிக்கணும். அந்த ஆட்சி போயிட்டு அவ்வளவுதான். நீங்க தான் வரணும், நல்ல பேர் சொல்றோம். நல்லா பேசுங்க சார். விஜய் சார், மகனே நான் பெற்ற புள்ளியே, நான் வெற்ற புள்ளன்னு தான் நினைச்சேன். இந்த பருந்தூருக்கு வந்தேன், எல்லாம் வந்தோம், எல்லாம் பார்த்தோம், எல்லாம் உள்ள வந்து பார்த்தோம், செய்தோம், கொண்டோம். அந்த நன்றி மறக்காத, எங்களுக்கு நல்ல நன்றி கொடுத்துக்கிறேன். இந்த நன்றி கொடுத்ததுக்கு நீ வரணும், எங்களை வந்து பார்க்கணும். கெய்வா கெட்டா தள்ளாதுல அறியாதுல பொட்டாது நீ வந்து பார்க்கணும். 7 மக்களை கூட நீ ஒரு பிள்ளை, 8வது பிள்ளை நீ. எனக்கு 7 மக்களை பெற்ற உன்னை தத்தம் பண்ணிட்டேன். 6 பேர் இருக்கிறாங்க, சந்தோஷமா நல்லா வாழணும். அதே மாதிரி நீ புள்ளையாடோ குட்டியாடோ இன்னோடோ நீ 100 ஆண்டுக்கு வாழ்ந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும் விஜய் சார். அவர் வந்து இங்க விவசாயிகளோட பாதத்தை தொட்டு தான் நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் செஞ்சுட்டாரு. அதுதான் இப்போ அவரு எப்படி சொல்றது, எங்கள்ல ஒருத்தரா, எங்க கூட பிறந்த ஒருத்தரா, இந்த மண்ணை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற ஒருத்தரா, எப்படி கடவுளுக்கும் மேலதான் அவரை நாங்க பாக்குறோம். தமிழ்நாடு முதலமைச்சரை கடவுளுக்கும் மேலதான் பாக்குறோம். ஏன்னா எங்க ஏஜ் பீப்புள் வந்து நாங்க சின்ன பசங்க தான். நாங்க எங்களுக்கு அடுத்து வர சந்ததிங்க எல்லாமே இந்த ஊர்ல வாழ போறன்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவோங்க. நாங்க நிம்மதி பெருமூச்சு விடுவோம். எங்க ஊர் எங்களுக்கு கச்சிருச்சு அப்படின்ட்டு. இதுக்காகவே அவரை ரொம்ப மனசார வேண்டி நன்றி கொள்கிறோம், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு என்ன கஷ்டம் எங்க மேல, எங்களை வந்து வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே அவங்க கேட்கல. இந்த விமான நிலையம் ரத்து பண்ணதுக்காக அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்க சூழ்நிலை தான் பாக்குறாங்க. எங்க சூழ்நிலை யாரும் பாக்கல. நாங்க 1200 நாள் போராட்டம் பண்றோம், எங்களுக்காக யாரும் வந்து பேசுனாங்க. விஜய் அண்ணா வந்து இப்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்காக ஆட்சி விட்டு வெளியே போறாங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. எங்களை பத்தி கவலைப்படாதவங்களுக்கு அவங்கள பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. வந்து விஜய் அவர்கள் இந்த ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணதுனால தமிழ்நாட்டை வந்து ஒரு பின்னாடி கொண்டு போயிட்டாரு. இந்த கிராமத்துல எத்தனை பேரு குழந்தை குட்டியும் வசிக்கிறாங்க, எங்களுக்காக என்ன செஞ்சாங்க? 13 ஊரு அவர் காப்பாத்தி வச்சுக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு நன்றி. 13 ஊரு காப்பாத்திக்கிறாரு. அதெல்லாம் கஷ்டப்படும். தமிழகத்துல பணக்காரங்க வாழ வைக்கதான் அவங்க பாக்குறாங்க, ஏழைகளுக்காக யாரும் அவங்க பாடுபடல. இந்த 13 கிராமத்தை அவர் மீட்டு எடுத்து கொடுத்துக்கிறாரு, அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். இப்போ திமுக அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் 20 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டை. விஜய் அவர்கள் வந்து அவங்க கொண்டு போலீங்களாமா? இல்ல நான் சொல்றேன், அவங்க கொண்டு போலீங்களாமா? எத்தனை எப்படி சொல்றது, எத்தனை ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வெட்டித்தனமா யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க. என்னென்ன ஃபார்முலா 1 ரேஸ் சிட்டிக்குள்ள தேவையா? ஏன் இங்க ட்ராக் இருக்கு, இருங்காட்டுக்கோட்டையில ட்ராக் இருக்கு. நீங்க எதனா பண்ணிட்டு போங்க. கவர்மெண்ட் நிதி தொகையை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணணுமா? சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு பண்ணுங்க.
இங்கே மக்களுக்கு வாழ்வாதாரம் போகுதுன்னா இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு இதை வச்சு ஒரு 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா வச்சுக்க, ஒரு குடும்பம் சாதாரணமாக சொல்கிறேன் 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவன் அந்த உணவுப் பொருள் தானிய இந்த இடத்துல அந்த கிடங்குல போட்டு அந்த பணத்தை இது பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிப்பார். அவர் உணவு சாப்பிட்றதுக்கு உட்பட எல்லாத்தையும் அவர் குடும்ப செலவையே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர் இதை விட்டு தூக்கிட்டு பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? விவசாயிக்கு விவசாயம் தாங்க தெரியும். ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, ஒரு அரசியல் விமர்சகராகவும் சரி, ரங்கராஜ் பாண்டிய கூட விஜய் அவர்கள் அவசரப்பட்டாரு, ஒரு முதிர்ச்சி இல்லாத தலைவராக நடந்துகிட்டாரு, அவரு கூட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளிட்டாரு தமிழ்நாட்டுன்னு சொல்லி அவரும் விமர்சிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய குடியிருப்பை காலி பண்ணிட்டு சடனா ஒரு இடத்துக்கு மாத்தி விடுங்க. அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு தெரியும். அவருக்கு என்னங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு 4 யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுப்பாரு, இல்ல ஒரு மீடியால போயிட்டு அவர் பேட்டி கொடுத்தாருன்னா வச்சுங்க, அவரு வயத்தை நிரப்பிட்டு அவங்க பசங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணின்னு ஒரு சொகுசு காரில் சுத்திட்டு போவாரு. இங்க அப்படி கிடையாதுங்க. இங்க வந்து பாருங்க, ஏழை மக்கள் இந்த சேர்த்து பூமியில கால வச்சாதான் சோத்துக்கான வழியே. இப்ப பாருங்க வேறுபாடு போட்டிருக்காங்க. இது அறுவடைக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எங்க போனாலும் கிடைக்காது அவங்களுக்கு. வேற வேலை என்ன வேலை கிடைக்கும்? அவங்க போனா குப்பை வருவாங்க, கூலி தொழில் பார்ப்பாங்க, வீடு கட்ட போவாங்க, அவ்வளவுதான். இதை தவிர்த்து வாழ்வாதாரமே கிடையாது. இங்க அவன் 4 ஏக்கர் சொந்த ஓனரா இருப்பான், சொந்தக்காரனா இருப்பான், பூமிக்கு அவன் சொந்தக்காரனா இருப்பான். அதை விட்டுட்டு வேற எங்கன்னா போயிட்டு பிச்சை எடுக்கணுமா? எங்க ஊருக்கு அவர் வரணும், அவருக்கு நாங்க நேர்ல நன்றி சொல்லணும். நாங்க செய்யணும். நாங்க ரொம்ப அவர் வரணும், வரணும், அவருக்கு நாங்க நன்றி செய்யணும். வாக்கு கொடுக்காத முன்னாடி வந்தாரு எங்க ஊருக்கு விமான நிலையத்துக்கு. இப்ப வந்து ரத்து பண்ணதுக்கு அப்புறம் அவர் நேர்ல வரணும், அவருக்கு நாங்க வந்து நன்றி சொல்லணும். அண்ணனுக்கு தங்கச்சிக்கு மாமா மச்சான்ற முறையில நாங்க வந்து நன்றி சொல்லணும். எங்களுக்குள்ள ஒரு உறவா தான் நாங்க அவரை பாக்குறோம். 1000 ஏக்கர் இருக்குதுன்றாங்க, 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுன்னு இருக்கிற ஒரு சாதாரண விவசாயம் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி வந்து திட்டத்தை அமுல்படுத்துறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவங்க தான் ஆளுமை கிடையாது. இவங்க மேல வந்து ஏறி குதிரை சவாரி ஈஸியா பண்ணிட்டு போகலாம். இப்ப ஆளுமை இருக்கிற இடத்துல நீங்க போய் போட்டி போட்டா அவன் ஒரு கேஸ் போடுற விஷயம் கூட அவனுக்கு தெளிவா தெரியும். ஒரு கிராமத்தானுக்கு என்ன தெரியும்? அந்த எண்ணம் தாங்க அவங்க எண்ணம். ஃபுல்லாவே கிராமத்தானுக்கு ஒன்னும் தெரியாது. அவனுங்க என்ன போராட போறாங்க, அவங்க என்னத்தை இது பண்ண போறாங்க, அதனால அவங்க என்னன்னா சூஸ் பண்றது, எங்கன்னா எதனா பண்றது, இதுதான் கான்செப்ட். இதனால அவங்க அதை பயனடைகிறாங்க. இங்க அது நடக்கல, அதை மாத்தி அமைச்சிருக்காங்க. ஏகனாபுரம் கிராமம் 1100 நாளுக்கு மேல போராட்டத்தை நாங்க இன்னைக்கு தளபதி மூலியமா அவர்கிட்ட பேசி அவர் மூலியமா ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நாங்க பெற்று இருக்கோம். அதுக்கு என்ன நன்றி கடனா நாங்க எங்க ஊருக்கு தளபதியோடைய நேமே வச்சிருக்கோம், சி ஜோசப் விஜய் சாலைன்ட்டு. அதுக்கு நாங்க எல்லாருமே உண்மையா வச்சிருக்கோம். நாளைக்கு அது திறப்பு விழா இருக்கு, நிறைய பேர் வராங்க. தளபதி மேபி வருவார்னு நினைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையும் அவர் வரணும், எங்க பூமியை ஒரு முறை பார்க்கணும், எங்க மக்கள் கூட பேசணும். ஏன்னா அவரே ரொம்ப சந்தோஷம் சொல்லியிருக்காரு. ஆமா, ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் ஒரு நாள் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இங்க இருக்கும். ஏன்னா முதலமைச்சர்ன்றது சாதாரண ஒரு வேலை இல்லை. தமிழ்நாடியே அவர் கண்காணிக்கணும், எல்லா ஊரும் அவர் ஊரை நேசிக்கணும். அதனால வேலை அதிகமா இருக்கும். அவருடைய எப்படி சொல்றது, வேலைகளையும் கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் பாக்குற மாதிரி ஏகனாபுரம் கிராமத்துக்கு வந்து போனா பெரிய சந்தோஷப்படுங்க எங்க ஊர் மக்கள் மொத்த பேரும்.